வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து ஹீரோ உண்மையை நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா சந்திரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த டிரைவர் பையன் உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சதி திட்டத்தை போடுறான். இந்த பிரச்சனை வந்துட்டு மண்டபத்திலேயே முடிஞ்சிட்டு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மருதுவ பத்தி இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. இவங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வந்துட்டு இடத்த காமிச்சேன், அவ்வளவுதான். ஆனா இப்ப என்னடான்னா என்கிட்ட உண்மையை சொன்னதா சொல்றாங்க. அது எப்படிக்கா? ரேவதி எனக்கு பொண்ணு மாதிரி இல்ல. உண்மையை சொன்ன பிறகும் நான் எப்படிக்கா வந்துட்டு உன்கிட்ட வந்து உண்மையை சொல்லாம இருப்பேன்? எனக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, அந்த செகண்டே அந்த கல்யாணத்தை வந்து நான் தடுத்து நிறுத்திருப்பேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னடான்னா என் மேல இவ்வளோ பழிய போடுறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் உன் குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கேன். என்னுடைய கல்யாண வாழ்க்கையவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் உன் பின்னாடி வந்திருக்கேன். ஆனா என்னடான்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல இவ்வளோ பெரிய பழிய போடுறாங்க. நீ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியேக்கா. இதுக்கப்புறமும் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் இரு. இவங்க எல்லாரும் உன் மேல நம்பிக்கையே வச்சில்ல அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் சந்திரா. இவங்க எல்லாரும் உன் மேல நம்பிக்கை இல்லாம போனதுக்கு யாரு தெரியுமா காரணம்? இந்த டிரைவர் பையதான். ஆரம்பத்துல இருந்தே உன் மேல பொய்யான பழிகளை போட்டுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் என் குடும்பத்துல என் பொண்ணுங்கள்லேருந்து என் புருஷன்லேருந்து மருமக வரைக்கும் உன்னை நம்பாம போயிட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி இவன் உன் மேல இப்படி ஒரு பழிய போடுறான். இங்க பாரு சந்திரா, இவங்க எல்லாரும் வந்துட்டு நீ கெட்டவ அப்படின்னு நம்பின மாதிரி நானும் நம்பிட மாட்டேன் சந்திரா. நீ என்னோட தங்கச்சி. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சி என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை பண்ண மாட்டா. எப்பவுமே என் பொண்ணுங்க உனக்கும் பொண்ணுங்க மாதிரி தானே. நீ எப்படி தப்பு பண்ணுவ? இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? இந்த நிக்கிறானே டிரைவர் பையன், இவன் தான் காரணம். ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் எல்லாத்துலேயும் ஓ மேலேயே பழி போடுறான் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் இங்க பாரு, என் தங்கச்சி மேல இன்னும் எவ்வளோ பழிய போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டிங்க, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு நேரா அந்த அம்மாவை பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க வந்துட்டு இந்த டிரைவர் பையன் சொன்னா அப்படிங்கிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணால என் பொண்ணோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க போயிட்டு உங்க பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க வந்துட்டு உண்மையை சொல்ல சொன்னீங்க. நானும் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு மேடத்துக்கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் பேசிட்டேன். ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க தங்கச்சி மேல அதீத நம்பிக்கை இருக்கு. அதனால நான் என்ன சொன்னாலும் நம்பல. என்னை மன்னிச்சிருங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் கூட்டேன் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்துட்டு நீங்க உண்மையை சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. போதும், நீங்க போங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. அந்த அம்மாவே வந்துட்டு உண்மையை சித்திக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்மா நம்பாம இருக்காங்களே. சித்தி வந்துட்டு அம்மாவோட இந்த பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட இது செல்லுபடியாகாது. சித்திய தனியா பார்த்து அவங்க கிட்ட 4 வார்த்தை கரெக்டா கேட்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா சொல்றாங்க, அக்கா இவன் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டு என் மேல பழி போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இவனை அனுப்புக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சரி சந்திரா, நானும் அதே தான் யோசிச்சேன் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? இந்த இடத்துல நீ எதுக்கு இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை மாமாவுக்கு சரியானதும் நானே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். உங்களுக்கு எந்த வகையிலையும் நான் டென்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஏய், அவருக்கு சரியாகுதோ இல்ல சரியாகாம போகுதோ அது ஏன் குடும்ப விஷயம். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? கிளம்புடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஹீரோ நேரா ரோகிணியையும் ஸ்வாதியையும் பார்த்து, இங்க பாருங்க, ஸோ நான் இந்த இடத்துல இதுக்கப்புறமும் இருந்தேன் அப்படின்னா பிரச்சனை ஆகும். மாமாவுக்கு சரியானதும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல
மாமா கண்முழிச்சத்தோட கண்டிப்பா உங்களை பத்தி தான் கேட்பாரு. நீங்க போகாதீங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பெரிய மாப்பிள்ள, இப்ப என் பேச்ச எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல, இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா மயில பார்த்து, இங்க பாருங்க, என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போறதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? சித்தி தான். சித்தி கிட்ட நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு ராஜா வந்துட்டு உள்ளார அட்மிட் ஆகியிருக்காருல்ல, அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது, அதை ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ கவலைப்படாத, மாமாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும், அவரு சீக்கிரம் கண்முழிச்சு வருவாரு அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, பாவண்டி, அவரு ரொம்ப வந்துட்டு இன்னசென்டடி, யாருக்குமே இது வரைக்கும் துரோகம் நினைச்சதே கிடையாது, அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படின்ட்டு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அவர் இது வரைக்கும் யாருக்குமே துரோகம் நினைச்சதே இல்லை, ஆனா அவருக்கு போய் இப்படி நிலைமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, அவருக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரிக்கா போயிட்டு வா அப்படின்னு. ஈஸ்வரி அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதும் சந்திரா மட்டும் நிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற நம்ம ரோகிணி, சுவாதி எல்லாருமே சந்திராவை சுத்தி வளைக்கிறாங்க. சந்திரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு எல்லாரையும் என்ன சுத்தி நிக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ மயில சொல்றாரு, அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையில, அந்த மருது மாமாவை தாக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஆனா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல நீங்க இருந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்படியெல்லாம் என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க, அந்த மருதுவால மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பவே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி மாமாவை காப்பாத்திருப்பேன், அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியாது, இப்ப எதுக்கு என் மேல அபாண்டமால பழி போடுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, நீங்க இப்படி ஒரு நாடகத்தை போடுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சித்தி, அம்மா கிட்ட கொஞ்ச நேரத்துல அவங்களோட பாசத்தை பயன்படுத்தி போய் சொல்லிட்டீங்கல்ல, அம்மா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, உங்க மேல ரொம்ப பாசத்தோட இருக்காங்க, தான் சொந்த தங்கச்சி எந்த வகையிலையும் தனக்கு துரோகம் பண்ணவே மாட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா நீங்க என்னடான்னா சுலபமா அம்மாவை பாசத்தை பயன்படுத்தி ஏமாத்துறீங்க. இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, ஏன் சித்தி இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஏ ரேவதி, இப்ப எதுக்கு நீ என் மேல தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்லிட்டேனே அந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு, அப்புறம் ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த அம்மா பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றாங்க, கார்த்தி மாமா பொய் சொல்ல மாட்டாரு, அவர் உண்மையதான் சொல்றாரு, உங்களுக்கு ஏற்கனவே அந்த மருது எப்படிப்பட்டவன், அவனால இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் ஆபத்து வரும், அவன் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சும் அந்த அம்மா வந்துட்டு சொல்லியும் நீங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, அப்போ நீங்க எப்படிப்பட்ட நீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சித்தி, உங்களோட நோக்கம் என்ன, எதுக்காக நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா, நம்ம குடும்பத்துல உள்ள யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அவங்க புருஷன்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி நீயும் அந்த மருதுவ கல்யாணம் பண்ண பிறகு, மருதுவ அதிகாரிங்க பிடிச்சிட்டு போன பிறகு நீ வந்துட்டு யாருமே இல்லாம நிப்பியல்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில நீ நிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பிளானே. ஆனா சித்தி, நீங்க வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுவீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி, நம்ம சந்திரா சொல்றாங்க, என்ன அக்கா இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்களா, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி என்கிட்ட எந்த வகையிலையும் உண்மை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, தேவையில்லாம நீங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதோட நிப்பாட்டுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சித்தி, உண்மையை சொல்லுங்க, கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமில்ல அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்,
அவனால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டா நீ இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்ட. உங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டா. அப்படி கல்யாணத்துக்கு ஏத்துக்கல அப்படின்னா அப்புறம் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தாதான் அந்த மருதுவ கடைசி நேரத்துல அதிகாரிங்க கைது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த மருது கூட வாழ முடியும். அனாதையா நிப்பா. அது எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்க்கணும். என் புருஷன்கிட்டேருந்து என் அக்கா தான் என்னை பிரிச்சா. என் புருஷன்கிட்டேருந்து அவ என்னை பிரிச்சதுக்கு அவ கண்டிப்பா இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சேதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, பாத்தியா ரேவதி, இதான் உன் சித்தியோட சுயரூபமே. இந்த சுயரூபம் தெரியாம தான் அத்தை இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதி செம்ம டென்ஷன் ஆகி அவங்க சித்திக்கிட்ட போயிட்டு பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அதை பார்த்ததும் மயிலு, சபாஸ் ரேவதி, சரியான ஒரு முடிவு பண்ண. சின்னத்தை இப்படி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி தான். சின்னத்தை, ரேவதி இனிமே எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. ரேவதி மாப்பிள்ளை மாதிரி உள்ளவ. மாப்பிள்ளை கிட்ட எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே மாதிரி இவகிட்டையும் இருக்கு. நீங்க இங்க எல்லாரையுமே ஏமாத்தலாம், ஆனா உங்களால ரேவதிய என்னைக்குமே ஏமாத்த முடியாது அத்தை அப்படின்ட்டு. சந்திரா சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப. நீ என் மேல கை வச்சதுக்கு கண்டிப்பா நீ வந்துட்டு சரியான ஒரு பதிலடியை வாங்கிதான் ஆகணும். ரேவதி சொல்றாங்க, சித்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வருவாங்க. அம்மா வந்ததோட நான் வந்துட்டு அம்மா கிட்ட நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னதான் அக்கா கிட்ட என்னை பத்தி சொல்றதுக்கு நீ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அக்கா என்ன நம்ப மாட்டா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி இன்னும் கொஞ்ச நாள்ல தகுந்த ஆதாரத்தோட அம்மா கிட்ட நீங்க எப்படிப்பட்டவங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நிரூபிச்சு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தல அப்படின்னா என் பேரு ரேவதி இல்ல. சந்திரா சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த டிரைவர் பையல இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம ஸ்டாப் பண்ணி உன் வாழ்க்கையையும் காலி பண்ணி அக்காவை யாரும் இல்லாத அனாதை ஆக்குறானா இல்லையான்னு பாரு. ரேவதி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ட்டு. ரேவதி கோமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப மயிலு நேரா சந்திராவை பார்த்து, ஆனா சின்னத்தை, நீங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க திருந்தாம இருக்கீங்கல்ல, உங்களுக்கு சரியான பதிலடிய இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளையும் ரேவதியும் கொடுப்பாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரோஹிணியும் நம்ம சுவாதியும் செம்ம கோவத்துல நிக்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு செம்ம கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. ச்சே, இதுக்கு என்ன ஆளாளுக்கு என்ன மிரட்டுதுங்க, இதுகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மிரட்டுங்க அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? அந்த மருதுவை கைது பண்ணிட்டாங்களாம்ல? ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சு கைது பண்ணாங்களா, இல்ல ரேவதியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. ரேவதியோட கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாங்கங்க. அந்த மருதுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் ரேவதியோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மருது பைய மாமாவை தாக்கிட்டு போயிருக்கான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமாவை கண்டுபிடிச்சோம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நீ ஒன்னு நினைச்சு பாரு, உன் மாமா மட்டும் இப்ப காலி ஆயிட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அந்த சேதுபதி இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி அப்படின்னு ஈஸ்வரி மேல கோவப்படுவான். என்ன சொல்ற, அதுவே வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க, அப்படி ஏதாவது பண்ணா பிரச்சனை ஆகிருமே. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இது நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பு. அவனை காலி பண்ணிட்டா அந்த குடும்பத்துக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனை வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேதுபதி அப்படின்னு அவன் மேல பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சேதுபதிக்கு வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி தான்னு நினைச்சு அவன் ஈஸ்வரி மேல கோவப்படுவான். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போடுவாங்க. ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேராம போயிடும். எப்படி ஐடியா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, சூப்பர் ஐடியா, இந்த ஐடியாவை நம்ம பயன்படுத்தலாமே.
இப்படி ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, நானே இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அப்கமிங் எபிசோடில் அந்த ராஜாவுக்கு மற்றவங்களால நிறைய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் வர்றத நம்ம ஹீரோ எப்படி ஸ்டாப் பண்ண போறாரு, ரேவதியை எப்படி கல்யாணம் பண்ண போறாரு, ராஜா கண்முழிச்சத்தோட என்ன சொல்ல போறாரு, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.